ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கேக் தான். பட் இந்த ஃப்ளேவர் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது ஒரு குட்டி 1/2 kg கேக் ஆர்டர் தான் வந்திருந்தது. ஸோ இந்த ஆர்டருக்கு பின்னாடி எப்படி எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சிது அண்ட் எப்படி நம்ம ஃப்ளேவர் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணோம், அப்படி எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம ஒன்று நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து 1/2 kg கேக். இது வந்து நமக்கு என்ன ஃப்ளேவர்னால் புது ஃப்ளேவர், மில்கி கேண்டி ஃப்ளேவர். இது வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் ஆன கேக்குன்னு தான் சொல்லுவேன், ஃப்ளேவர்னு தான் சொல்லுவேன். பட் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப மில்கி ஃப்ளேவர் டச் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கேக் ஸ்பாஞ்சை வந்து நான் மில்க்லேயே சோக் பண்ணியிருக்கேன். மில்க்கு சுகர் சிரப் சேர்ந்தது. ஸோ அதை வந்து சோக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக கோகோனட் இன்ஃப்யூஸ் பண்ண இது லைக் க்ரீமில் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ளெயின் வெண்ணிலா ஒரு மாதிரி ரொம்பவே மில்கியாக ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் 2 லேயர்ஸை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்த போகிறோம். இது கூட வந்து கொஞ்சம் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இது ஃபுல் மில்க் ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து நல்ல நட்ஸு ஃபுல்லுமே போட போகிறோம். ப்ரலைன்லேயும் வந்து பண்ணுவாங்க சிலர். பட் அது வந்து கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் டச் வந்துடும். ஸோ நாம் வந்து டேரெக்டாக நட்ஸை வந்து க்ரஷ் பண்ணி இது கூட வந்து ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த லேயரையும் நல்லா மில்க் சிரப்பில் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு நமக்கு க்ரம் கோட் வந்து பண்ணிடலாம். ஸோ இது கஸ்டமர் வந்து எப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து அதுக்கு முந்தின நாள் தான் வந்து நமக்கு ப்ரௌனி ஆஃபர் இருக்குது இல்லையா, நம்ம ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு ஏப்ரல் மந்த்துக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து காலையில் வந்து எனக்கு இந்த கேக் ஒரு 1/2 kg பண்ண முடியுமா, அவங்க அப்பாவுக்கு பர்த்டே, அவங்க கெஸ்ட் யாரோ அவங்களோட ரிலேட்டிவ் வந்து கிஃப்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஹோம் பேக்கர் தான் வேணும், ஸோ கொஞ்சம் கேக் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் எனக்கு அது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா அது அன்றைக்கி வந்து நல்ல வேலை பேஸ் எங்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக போச்சு. ஸோ அதனால் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அண்ட் 7 o'clock கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு 3:30 எப்படியும் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு கரெக்டாக டைமுக்கு டெலிவரியும் கொடுத்தாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ஃபைனல் கோட்டிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஃபைனல் கோட்டிங்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் தான் இது வந்து கொடுத்துருக்கோம். மில்கி கேண்டி மோஸ்ட்லி ஹாஃப் ஒயிட் இல்லைன்னா ஃபுல் ஒயிட்டில் வந்து இருக்கும், யூஸ்வலான கலர். நாம் கொஞ்சம் டச் ஆஃப் கலர்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அந்த ஃப்ளேவர் கூட வந்து நம்ம என்னென்ன ஃப்ளேவர் கிடைக்கும், நான் அர்ஜென்ட்டாக பண்ணதுனால என்னென்ன ஃப்ளேவர் கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் எல்லா ஃப்ளேவர்ஸும் இதெல்லாம் அப்போ பண்ண முடியுமோ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையுமே நான் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து 2 to 3 days நமக்கு டைம் கேட்குறோம். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எமர்ஜென்சி லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸையும் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண முடியும்னா நான் கன்ஃபார்மாக பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் ஓகேன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து மேலே வந்து ரோஸில் அப்படியே டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு, ஸோ ரொம்பவே ப்ளெயினாக ஒயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிங்க் கலர் க்ரீமை வந்து நான் அப்படியே லைட்டாக ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க தமிழில் விஷஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து எனக்கு தமிழில் கொஞ்சம் அரைகுறையாக தான் வரும். ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட அனுப்பிச்சிடுங்க, நான் அதை அப்படியே காப்பி அடித்து உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி அனுப்பிச்ச மாதிரி பண்ணியாச்சு. அண்ட் ஃபுல் நட்ஸில் வந்து டோட்டலாக கவர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த குட்டி ஆர்டர் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கும் மில்க் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மில்கி கேண்டி ஃப்ளேவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ எங்களை ரீச் அவுட் பண்ணணுன்னா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் ஒன்லி கோயம்புத்தூர் முல்ல மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். பட் ப்ரௌனிஸ் ஆல் ஓவர் தி தமிழ்நாடு அண்ட் நியர்பை ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க.